உலகத்திலே 195 நாடுகள் இருக்கிறது. அதில் 10 விழுக்காடு இருபது நாடுகள் நான் சுற்றி வந்துள்ளேன். அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பாவில் சில நாடுகள், ரஷ்யா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், இது போன்ற பல நாடுகளில் 20 நாடுகள் மொத்தமாக நான் சென்று வந்துள்ளேன். ஒரே ஒரு தீவு, அதுவும் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாலி என்ற தீவிலும் நான் சென்று வந்துள்ளேன். இதை நான் பெருமைப்படுத்துவதற்காக சொல்லியுள்ளேன். இதெல்லாம் நான் ஒரு ஆர்வத்தோடு நான் சேர்த்து வைத்த பணத்தில் வைத்து நான் சென்று வந்துள்ளேன். ஒரு உலக அனுபவம் கிடைக்க வேண்டும், பல நாடுகளை சுற்றி வந்த ஒரு அனுபவம் பெற வேண்டும், பல கலாச்சாரம், பல மொழிகள், பல உணவு வகைகள் என்று பலவாறாக இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன். அதற்காகத்தான் இன்னும் எனக்கு அந்த விருப்பம் நிறைவேறவில்லை. இன்னும் நான் சில நாடுகளுக்கு செல்ல வேண்டும், குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள், ஏதாவது ஒரு நாடு, அதுபோல சீனா, இந்த இரண்டிற்கும் நான் சென்று வந்து விட்டால் என்னுடைய விருப்பம் நிறைவேறும் என்று நான் கருதுகிறேன். இது தொடரலாம், தெரியாது, ஆனால் விருப்பம் இருக்கிறது. எங்கெங்கு காணினும் மக்களடா. பல மொழிகள் பேசுகிறார்களே, அவர்கள் ஏன் அங்கே பிறந்தார்கள், ஏன் அங்கே வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் அது சொந்த நாடு. அப்படி இருக்கையிலே எனது நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் எனது சொந்த நாடு. எனது தாய்மொழி தமிழ்தான். அதனால்தான் நான் பெருமைப்படுத்துகிறேன். எங்கோ ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு நகரத்தில் வந்து வேலை பார்த்து ஒரு 5 இடங்களில் வேலை பார்த்து கடைசியாக ஒரு நகைக்கடையில் வேலை பார்த்து நான் பல நாடுகளுக்கு சென்று வந்ததற்கான அடிப்படையாக ஆதாரமாக இருப்பது அந்த உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் நகைக்கடை தான். எனக்கு நல்ல அனுமதி கொடுத்தார்கள், ஆறுதல் சொன்னார்கள், மகிழ்ச்சியுடன் என்னை அனுப்பி வைத்தார்கள். அதனால்தான் என்னால் அங்கே செல்ல முடிந்தது. நான் வேலைக்காக 2 நாடுகள் சென்று வந்தேன். ஒன்று சிங்கப்பூர், மற்றொன்று இது அதாவது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அங்கே தான் நான் 2.5 வருடம் வேலை பார்த்தேன். குவைத் நாடு தான். அங்கே பல இடங்கள் சுற்றி வந்துள்ளேன். பல மொழிகள் இருக்கின்றவர்கள் இருந்தார்கள், என்னுடன் வேலை பார்த்தார்கள். இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தான், மிக்க மகிழ்ச்சி தான். அதனால்தான் நான் இதை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக பதிவிடுகிறேன். பொழுதுபோக்கு எனது விருப்பமான செயல். நடந்தே செல்வேன். எங்கெங்கெல்லாம் வழிகள் இருக்கிறதோ ஒரு வழிப்போக்கன் போல நான் சென்று வருவது வழக்கம். இப்பொழுது இங்கே பெரியார் நகரில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் புத்தகத்தை வாங்கி வந்து அதை திருப்பி கொடுத்துவிட்டு வேறு புத்தகங்களை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். படிப்பதிலும் எனக்கு ஆர்வம், எழுவதிலும் ஆர்வம். இதுபோல
காணொளிகளை செய்வதிலும் ஆவாம். சித்தர்கள் பற்றி அதிகமாக தெரிந்து வைத்ததால் சித்தர் போலவே நானும் பல பாடல்களை மறையூர் சித்தர் என்ற வகையில் பல பாடல்கள் சித்தர்கள் பாடல்கள் போலவே நான் எழுதியுள்ளேன். அதெல்லாம் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்று சொல்லலாம். அதற்காகத்தான் தொடர்ந்து நான் என்னுடைய பயணத்தை நீட்டிக்கொண்டே போகிறது. அது இந்த பயணம் என்று ஒரு நாள் முடியும். அப்பொழுது உலகமே திரும்பி பார்க்கும். என்னுடைய பதிவுகள் எல்லாம் அவர்கள் பார்க்கும் பொழுது, இப்படி ஒருவன் இருந்திருக்கிறான், கிராமத்தில் பிறந்து நகரத்தில் வாழ்ந்து பல நாடுகளுக்கு சென்று இன்று ஓய்வு பெற்றவனாக இருக்கிறான் என்று அவர்கள் என்னை பார்ப்பார்கள், கருத்துக்கள் சொல்வார்கள், பகிர்வார்கள். எனவே நண்பர்களே, இதெல்லாம் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க ஆனந்தம். எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. இது அப்பல்லோ ஃபார்மசி.